ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு இன்டர்வியூவில் டேரக்டர் சங்கரே சொல்லியிருக்காரு, இந்தியன் படத்தோட தொடர்ச்சி உருவாக்குறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னு. அப்போ ரெண்டாவது கதை மக்களை சுண்டி இழுக்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கணும், ஃபர்ஸ்ட்டை விட இது சூப்பராக இருக்கும்னு சொல்லணும். சரி, அப்படி இருக்கான்னு பார்க்கலாமா? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா தான் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முதல் படத்தையே மறக்கடிக்குது. நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி போற பல அட்டுழியங்களை வெளிப்படுத்துற சேனலா பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இது சித்தார்த் தலைமையில் ஒரே சிந்தனையில் இருக்கிற ஒரு 4 பேர் நடத்துற சேனல். நல்ல வியூஸ் அள்ளிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீடியோவை விட்டு அநியாயத்தை தட்டி கேட்கிறேன்னு களத்தில் இறங்கும் போது இந்த சிஸ்டம் இவங்களை கசைக்கு தூக்கி எறியுது. அப்பதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு இந்தியன் தாத்தா தான் சரியான ஆளுன்னு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க, அது தைவான்ல வர்ம கலையை சொல்லிக் கொடுக்குற குருவா இருக்கிற நம்ம இந்தியன் தாத்தா கண்ணில் படுது. ஊழலுக்கு எதிராக திரும்பவும் களை எடுக்க சேனாதிபதியும் இந்தியாவுக்கு வராரு. அப்போ நாட்டில் இருக்க இளைஞர்களை பார்த்து ஊழல் செய்யறவங்க உங்க குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவங்களும் அப்படியே பண்ண அது பலருக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய இழப்பு ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அவர் வரணும்னு வேண்டுகோள் வச்சவங்களே கோ பேக் இந்தியான்னு வெறுக்க, இவர் ஒரு வாண்டட் கிரிமினல் அதிகாரிங்க நெருங்க இந்தியன் தாத்தா இவங்க கையில சிக்காம தப்பிப்பாரு என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இதுல இந்தியன் 1 மாதிரி நமக்கு இந்தியன் தாத்தா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ட் இல்ல. மாறா கதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. ரேண்டமா ஊழல் முதலைங்களை முடிக்கிறாரு. கடைசியில் ஒரு சீன்ல அதுக்கான காரணத்தை கனெக்ட் பண்ணாலும் அந்த ரிஷி மூலத்தை கிளறதுக்கான முகாந்தரத்தை கொடுக்க தவறிட்டாரு. இந்த கனெக்ட் இல்லாததான் இந்த படத்தோட குறை. அடுத்து இந்த ஊழல் ஆரம்பிக்கிற இடத்த தான் முதல்ல சுத்தப்படுத்தணுன்ற ஐடியாவை சங்கர் வைக்க ட்ரை பண்றாரு. அப்போ தன் குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா மாமாவையே எக்ஸ்போஸ் செய்யும் போது எமோஷனோட கொடுக்காம அப்படி சுத்தப்படுத்ததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகளை தாக்குப்பிடிக்க முடியாம அந்த யூத் எல்லாம் சேனாதிபதி எதிராக மாறும்போது தான் அந்த எமோஷனை தூக்கி இருக்காரு. சங்கர் இதுவரை வந்த எல்லா படத்துலையுமே இளைஞர்களை உயர்த்தி பிடிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. இந்த படத்துல தான் இளைஞர்களை ஒரு முன் யோசனை இல்லாம பண்ணிட்டு அப்புறம் ஐயோ அம்மானு கதற மாதிரி ஆக்கிட்டாரு. ஆனா இந்த செகண்ட் ஹாஃப் அதிகமான டிராமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட பெட்டரா இருக்கு. ரொம்பவே மாசா இருக்குன்னு எதிர்பார்த்த கமலோட இன்ட்ரோவும் எஸ்.ஜே. சூர்யாவோட வில்லத்தனமும் தெரிக்கும்னு நினைச்சதுக்கு ஜில்லுன்னு தனியாக கூட்டிட்டாங்க. பழைய குங்ஃபு படத்துல வர வயசான குங்ஃபு மாஸ்டர் ஸ்டைல்ல கமலோட அறிமுகம், அடுத்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அன்னியன் 2 பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. விக்ரமுக்கு பதிலாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல கமலஹாசன் வராரு. அவர் வெவ்வேறு பகுதியில் இருக்கிற கட்டவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவர் என்ன மாதிரியான வர்மக்கலையை உபயோகப்படுத்தி இருக்காருன்னு சொல்லி அது அவங்க உடம்புல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு வேற சொல்றாரு. அன்னியன்ல கருட புராணம், இந்தியன் 2ல வர்மக்கலை. அடுத்து இதுல கெட்டவங்கன்னு போர்டு போட்டுட்டு வர மாதிரி கண்ணை கூசுற அளவுக்கு எவ்வளவு பகட்டா வராங்க. எஸ்.ஜே. சூர்யா கெட்டப்ப பார்க்கணும். நல்லா ட்ரால் பண்றதுக்கான விஷயங்கள் கொட்டி இருக்கு. இதுல சங்கர் படத்துல எல்லாமே பெர்ஃபெக்டாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். பிரம்மாண்டம் கொஞ்சமா இருக்கு, ஆனா பெர்ஃபெக்ஷன் மிஸ்ஸிங். இதுல பாபி சிம்மாவை தவிர மற்ற எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. பாபி சிம்ஹா அந்த ரோலுக்கான மிடுக்கும் இல்ல, அதுக்கு மேல சுத்தமா பொருந்தல. இதுல சமுத்திரகனி மற்றும் மறைஞ்ச விவேக்கும் மனோபாலாவும் கொஞ்ச நேரமே வந்தாலும் கவனிக்க வைக்கிறாங்க. இதுல வழக்கமான அந்த மனோபாலோட மேனரிசம் மிஸ்ஸிங், ஆனாலும் நல்லா பண்ணிருக்காரு. விவேக் 2 வசனம் பேசினாலும் அதே டைமிங்க பார்க்க முடியுது, ஆனா சில ஃப்ரேம்ல வேற மாதிரி தெரிகிறாரு. இந்தியன் 1ல கதை இருந்தது, ஏன்னா முக்கிய கதாபாத்திரத்தோட நெருக்கமா இணைஞ்சிருந்தது. இந்தியன் 1ல லஞ்சன்ற விஷயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி துணை போறோம்ன்ற தெரிஞ்சு அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நம்மள பயமுறுத்துச்சு. ஆனா இந்த தொடர்ச்சி அவ்வளவா எங்கேஜிங்கா இல்ல. சங்கரோட பிரம்மாண்டத்தை தவிர இந்த இடம் சூப்பர்னோ புதுசா இருக்கும்னு எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல. அப்படியே தேடினா அந்த யூனிசைக்கிள் சேஸும் கண்ணாடி ஃபேக்டரியில ரவுடிங்க கூட நடக்கிற ஃபைட்ஸ் என்ன சொல்லலாம். இந்த படத்துக்கான அடுத்த பார்ட்டோட ட்ரெய்லரும் சுவாரஸ்யமா இல்ல. எல்லாமே ஏதோ பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. சாங் ரிலீஸ் ஆன உடனே கேட்கும்போது சரியில்லைன்னு நினைச்சேன், ஆனா தியேட்டர்ல கேட்கும்போது மியூசிக் நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல கதைக்கு பொருத்தமா தான் இருக்கு. படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் கலர்ஃபுல்லா தான் அமைஞ்சிருக்கு. படம் மோசமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஏதோ 4 நாள் வச்சு இதை பத்தி பேச அந்த சங்கர் டச் இதுல இல்ல. கமலஹாசன் ஏமாத்தல, ஆனா முதல் படத்து மாதிரியே இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் அடிக்குது. அடுத்த ஒரு பாகத்திலேயாவது நம்ம பணம் கொடுத்து ஒரு 3 மணி நேரம் செலவழிக்கணும்னு சங்கர் நினைச்சாருன்னா அடுத்த வர ட்ரெய்லர்லயே அது தெரியணும். இல்ல வேற ஏதாவது ஹைப்பியாவது கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா மக்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு முடிவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.